நமக்கு தேவை என்னும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயத்தில் ஒன்றுதான் ஆறுதல். நாம் நினைக்கும் போதெல்லாம் நமக்கு தேவை எனும்போதெல்லாம் நமக்கான ஆறுதல் கிடைப்பது என்பது அரிது. இந்த மழையும் வெயிலும் காற்றும் நாம் சொல்லி வருகிறதா? நமக்கான தோல்வியும் வெற்றியும் நாம் நினைக்கும் போது கிடைக்கும் ஒன்றா என்றால் இல்லை தானே. அதுபோலத்தான் இந்த ஆறுதலும். நாம் எதிர்பார்க்கும் ஒன்று நம்மை வந்து அடைய வேண்டும் என்றால் அதற்கு காத்திருப்பு அவசியமாகிறது. அது ஆறுதலுக்கும் பொருந்தும். நமக்கான நன்மைகள் எல்லாம் நாம் நினைக்கும் போதே கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். நாம் பார்த்த பெண்ணை எல்லாம் காதலித்தோமா? காதலித்தவர்களையே எத்தனை பேர் கைப்பிடித்தோம்? கைப்பிடித்த காதல் எல்லாம் வெற்றி பெற்று விட்டதா வாழ்க்கையில்? பார்த்த பெண்ணை எல்லாம் மறந்து விட்டோமா? மணந்து கொண்டவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எல்லாம் இங்கு யார்? நமக்கு கிடைத்த அனைத்தும் மகிழ்ச்சியான ஒன்றா? நமது தேடலில் ஆறுதல் என்பது நம்மை நாமே ஆற்றிக் கொள்வது தான். ஆறுதலை நாம் வெளியே தேடினால் கடலில் கரைத்த பெருங்காயம் தான். பெரும் காயமும் தான். நமக்கான ஆறுதலை நமக்குள்ளேயே தான் தேட வேண்டும். நம்மை ஆறுதல் படுத்த நம்மால் மட்டுமே முடியும். நாம் என்ன தவறு எங்கு செய்தோம் என்பதை நம் அறிவுக்கும் நம் மனதிற்கு மட்டும் தெரிந்த விஷயம். அது சொன்னதை தானே நான் செய்தோம். ஆறுதலை மட்டும் வேறு எங்கே தேடினால் எப்படி கிடைக்கும்? தொலைத்த ஒன்றை தொலைத்த இடத்தில் தேடுவது தானே சரி. நாம் ஆறுதலை எங்கு தேட வேண்டும்? உங்கள் கருத்துக்களை பகிரவும். நன்றி.